ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. எ லைன் ஏபி 65 mm long in front view which has its end 20 mm above HP and 15 mm in front of VP. The other end B is 45 mm in front of VP. Draw the position of line and find its inclination with HP and VP. The distance between the end projectors passing through the end point is 50 mm. Draw the projection of line and find its inclination. எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைனோட ட்ரூ லென்த் கொடுத்துருக்காங்க 65 mm and A பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 20 mm above HP and 15 mm in front of VP கொடுத்துருக்காங்க. and B பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 45 mm in front of VP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, HP and VPயோட இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்டு ப்ரொஜெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்து 50 mm கொடுத்துருக்காங்க. எண்டு ப்ரொஜெக்டாருங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ லென்த்து 65 mm வந்து டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூவில் எந்த பாயிண்டில் டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதாவது A' அதுக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அதான் 50 mmங்கிறது. அதான் எண்டு ப்ரொஜெக்டாங்கிறது. எண்டு ப்ரொஜெக்டரில் தான் B' வந்து ஜாயிண்ட் ஆகும். அது எந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அது 50 mm டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா XY லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் A மார்க் பண்ண போகிறோம், A' அண்ட் A. அபோவ் HP வந்து 20 mm, அதனால் XY லைனுக்கு மேலே 20 mm தள்ளி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி A' போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் வியூவில். அதுக்கு நேர கீழே 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP கொடுத்துருக்கனால அதுக்கு நேர கீழே XY லைனுக்கு கீழே ஏ மார்க் பண்ணிக்கோங்க. A' ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP அப்படின்னு கொடுத்துருக்காங்க B. அதுக்கப்புறம் எண்டு ப்ரொஜெக்டர் 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 45 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VPனா அது XY லைனுக்கு கீழே வரும். அதனால் XY லைனுக்கு கீழே 45 mm தள்ளி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் எண்டு ப்ரொஜெக்டர் 15 கொடுத்துருக்கனால 50 mm தள்ளி ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க, எவ்வளோ தூரம்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 45 mm லைனில் இந்த 50 mm லைன் வந்து மீட் ஆகும் டாப்பியில். அந்த பாயிண்ட் வந்து Bன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த B பாயிண்ட்டை நேராக வெர்டிக்கலாக மேலே தள்ளினீங்கன்னா அது ஒரு இடத்துல மீட் ஆகணும். அது இந்த மீட் ஆகாத பாயிண்ட்டை கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரூ லென்த் 65 mm கொடுத்துருக்காங்க. அப்போ A'-லேருந்து 65 mm தள்ளி ஒரு ஆர்க் அடிங்க. இந்த ஆர்க் வந்து இந்த 50 mm லைனில் வெர்டிக்கல் லைனில் ஒரு இடத்துல மீட் ஆகும், அதான் வந்து B'. அப்போ B' கொடுத்துக்கூடிய இந்த Bங்க பாயிண்ட்டும் ஒரே லைனில் வெர்டிக்கல் லைனில் வரும், சரியா. P பாயிண்ட் வந்து 45 mm XY லைனுக்கு கீழே வரும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் VPன்னு கொடுத்ததுனால. B' வந்து 65 mm அபோவ் HPயில் வரும். 65 mm A'-லேருந்து 65 mm தள்ளி மேலே வரும். அப்புறம் B' கிடைச்ச பிறகு B1' B2 அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ B' கிடைச்ச பிறகு அந்த 65 mm ஆர்க்கை A'-லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஆர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த லோக்கஸ் லைன் A' ஒரு பாயிண்டில் மீட் ஆகும், அதான் P2'. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் இழுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் லோக்கஸ் லைன் B பாயிண்ட்டு மார்க் பண்ணிங்க, அதில் எங்கே போய் மீட் ஆகுதோ அதான் B2 டாப் வியூ. அந்த B2வையும் ஏவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ஒரு லைன். அடுத்து ஆல்ரெடி B பாயிண்ட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கீங்க, ஏபியை ரேடிஸை எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க. அது வந்து லோக்கஸ் லைன் ஏல ஒரு இடத்துல டச் ஆகும், அது P1. அதை வெர்டிக்கலாக நேராக மேலே இழுங்க. ஆல்ரெடி லோக்கஸ் லைன் P' லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க, அந்த லைனில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும், அதான் B1'.
அப்புறம் இந்த B1 டேஷை ஏ டேஷ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் லென்த் கிடச்சிச்சு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவில். ஒரிஜினல் லென்த் ஆல்ரெடி 65 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட் லென்த் கிடச்சிச்சு. இந்த அப்ராக்சிமேட் லென்த் கிடச்சதுக்கப்புறம் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தீட்டா அண்ட் ஃபை. XY லைனில் உள்ளது வந்து தீட்டா. XY லைனுக்கு மேலே உள்ள ஃப்ரண்ட் வியூவில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. டாப் வியூவில் ஆங்கிள் வந்து ஃபை. தீட்டா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 35 டிகிரி வந்திருக்கு. ஃபை வந்து 25 டிகிரி வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.